ஹலோ வாரியர்ஸ், நம்மளுடைய வாரியர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ போடும்போது. ஆனால் அவங்க டெஸ்க்டாப்பை டூர் கொஞ்சம் காமிங்கண்ணா, ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கண்டிப்பாக நம்மளும் சரி இது பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம், நம்ம சைபர் செக்யூரிட்டியை பற்றியே ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்க்டாப் ஸ்பேஸு. ஸோ நம்ம இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ மார்னிங் ஒரு 9 o'clock இங்கே லாகின் பண்ண ஆரம்பித்தோம், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 வரைக்கும் இங்கே தான் இருப்போம். ஸோ மோஸ்ட்லி இதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டாபிக்ஸ் எடுக்கணும் இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே நம்ம சைடில் பக்கத்தில் வச்சுட்டே இருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்முடைய டெஸ்க்டாப், சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த டேபிள் வந்து ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் டேபிளாக நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இது ஜின் ஆஃபீஸில் நம்ம வாங்கினது, அதாவது அமேசானில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஒரு 19,000 வந்துச்சு இந்த டேபிள் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இங்கே 1 2 3 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி மேலே ஏற்றிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஹைட் அப்படிங்கிறதுனால நார்மல் டேபிள் நமக்கு செட் ஆகாது. கால் வச்சு கீழே இப்படி நீட்டுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீலிங் தெரியும். அண்ட் ரெண்டாவது ஒரு சின்ன மவுஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்டிக் மவுஸ், கேமிங் மவுஸ் இது ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஆர்க்டிக் மவுஸ்ன்னு சொல்லி க்ரெட்டில் வாங்கினேன், 950 சம்திங் அந்த மாதிரி நான் வாங்கினேன் இந்த மவுஸு. அண்ட் நம்ம ஃபோன் எப்போயுமே வந்து சார்ஜரில், ஸோ 2 லேப்டாப் இருக்கும். ஸோ ஒரு லேப்டாப் வந்து நம்மளுடைய பர்சனல் லேப்டாப், அண்ட் ரெண்டாவது வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபோன் வந்து எப்போயுமே இதில் கனெக்டடாக இருக்கும். ஸோ சார்ஜிங் பாயிண்ட்டில் வந்து கனெக்டடாக வச்சுருப்போம். அண்ட் ஒரு பென் அண்ட் நம்மளுடைய நோட் புக், கண்டிப்பாக இங்கே 2 நோட் புக்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று என்னென்னா நம்மளுடைய சைபர் வாய்ஸ் நோட் புக் வந்து கண்டென்ட் இதில் தான் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இந்த ஒன்று யூடியூப் நோட் புக்ஸ் இருக்கும். இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் போட்டதும் சரி, ஃபுல் வீடியோ பண்ணதும் சரி, ஸோ ஒரு நோட் புக்கே ஆக்சுவலி காலி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து செகண்ட் நோட் புக் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இந்த நோட் புக்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வர்றப்போ திடீர்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். டக்குன்னு நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு ஐடியா வரும், உடனே பென் எடுத்து இந்த நோட் புக்கில் நம்ம எழுதி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். இந்த சைபர் வாய்ஸும் பார்த்திங்கன்னா இந்த நோட் புக் நம்ம ரெடி பண்ணது. அண்ட் இது எப்படி உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் போக போக நம்ம சேனலை பாருங்கள். இந்த நோட் புக் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி அப்படிங்கிறது போக போக சேனலை பாருங்கள். அண்ட் இந்த 2 நோட் புக்கை தவிர்த்து அண்டு நம்மளுடைய ஃப்ளிப்பர் 0 இருக்கும். எப்போவுமே சும்மா ஒரு ஃப்ளிப்பர் 0 வச்சுருப்போம். ஏன்னா ஒரு கேட்ஜெட்ஸ் நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ளிப்பர் 0 எப்பவும் மேலே வச்சுருப்போம். அண்ட் கண்ணாடி, ஸோ இது வந்து பவர் கிளாஸ் கிடையாது, ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி மட்டும் போட்டுக்கிறதுக்காக, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. ஒரு 8 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்த கிளாஸை. ஸோ புதுசாக அப்பப்போ வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காடுறீங்கன்னா இந்த மாதிரி பவர் கிளாஸ், பவர் உங்களுக்கு இல்லைனா கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆச்சு போடுங்க நீங்கள். அது உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுடைய கண்ணுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நம்ம எப்போவுமே இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் லார்க் M2 மைக். ஸோ இது வந்து இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுங்களா, அந்த மைக் தான். இது மூலமாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு சார்ஜிங் கேஸ் இருக்கும். இது ஒரு 15,000 அந்த மாதிரி வரும். இது ஒரு சார்ஜிங் கேஸு. அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு மேக்னெட் மைக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேமரா மேலே ஒரு மைக் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கனெக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் iOS ஃபோனோ ஆண்ட்ராய்டு ஃபோனோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்போவுமே நம்மக்கிட்ட இது என்றைக்குமே இந்த டேபிளில் இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அண்ட் ஒரு மானிட்டர், இது நான் 2010 வாங்கினது. ஸோ 10 அம்மா கேம் விளையாடுறதுக்காக அப்போ நான் வாங்கினது. காலேஜ் படிக்கும்போது ஒரு மானிட்டர் வாங்கினேன். அந்த மானிட்டர் தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்பவும் பெருசாக இல்லாமல், ரொம்பவும் சின்னதாக இல்லாமல், ஒரு டீசெண்டான ஒரு மானிட்டராக இருக்கும். அண்ட் அப்படியே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டார்ச் நான் வச்சுருப்பேன். ஸோ எதுக்காகனா ஒரு லைட்டு, ஒரு மிலிட்ரி டார்ச் மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலி. எப்போவுமே நம்ம சைடில் வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே இது வந்து நம்ம சைடில் ஒரு டார்ச் லைட் வந்து கூடவே இருக்கும். அண்ட் இதை தாண்டி ஒரு சின்ன கிட்டு வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு சின்ன கிட்டு. இதை வந்து ஒரு எப்படி சொல்லலாம், இது இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இது ஒரு 1000 rupeesக்கு நான் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸோ இல்லை வந்து கீபோர்ட்ஸோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். எடுத்து நீங்கள் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டு நான் வச்சுருப்பேன். இதில் எப்போயுமே மேலே தூசு துடைக்கிறதுக்காகவோ சம்திங் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். அண்ட் ஒரு லைட் வச்சுருப்பேன். ஸோ எதுக்குன்னா, இன்கேஸ் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைட்டை நான் வந்து இது டிஜிடெக் ஆக்சுவலி, இந்த லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வரும். இது நல்லா உங்களுக்கு ஒரு பவர் பேக்கப்பே நல்லாவே இருக்கும். இன்கேஸ் நான் வந்து உடனே ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு இதை வந்து எடுத்து இதை பக்கத்தில் கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி லைட்டும் நான் வந்து வச்சுருப்பேன். அண்ட் இது நல்ல பேக்கப்பும் இருக்குது. இது நான் வாங்கி ஒரு 3 வருஷம் இருக்குது. 4000 mAh பேட்டரி இதில் இருக்குது ஆக்சுவலி. ப்ளைனாக இருக்கும். ஸோ ஃபோன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் அப்படியே நீங்கள் வந்து
பார்த்தா இங்கே ஒரு கேமரா இருக்கும். ஏன்னா நம்மது வந்து கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறதுனால கேமரா அதுக்கு கிடையாது. ஸோ அதனால் லாகிடெக் கேமரா ஒன்று வச்சுருப்போம். இது எப்பவுமே நம்மளுடைய இடத்துல தான் இருக்கும். ஏன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். மோஸ்ட்லி ப்ளக் அவுட் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்தாலோ இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணாலோ அந்த மாதிரி நம்ம வந்து கேமராவை நம்ம ப்ளக்இன் பண்ணுவோம். மற்றபடி எப்பவுமே ப்ளக் அவுட் பண்ணி தான் வச்சுருப்போம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் ஒரு 5 TB ஹார்ட் டிஸ்க். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் எடுத்து டக்குன்னு நம்ம காப்பி பண்ணி வச்சுப்போம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ ஈவன் யூடியூப் கண்டென்ட் ஆகட்டும், இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகிறோம், இல்லை நம்மளுடைய வீலாக் சேனல் இருக்குது தெரியுங்களா, அந்த கண்டென்ட் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டும் எடுத்து நம்ம ஹார்ட் ட்ரைவ் வந்து ஒரு 5 TB நமக்கு இதில் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆஃபரில் வாங்கினது தான். ஸோ இது ஒரு அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு குட்டி நோட் புக் நான் வச்சுருப்பேன். ஸோ எதுக்காகன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த 2 நோட் புக் நான் சொன்னேன் தெரியுங்களா, இந்த 2 நோட் புக்கை தாண்டி நான் ஒரு குட்டி நோட் புக் வச்சுருப்பேன். இது எதுக்குன்னா சின்னதாக ஒரு யாருக்காச்சும் நீங்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்க போகிறீங்க, இல்லை திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நோட் பண்ணி இதை அப்படியே கிழிச்சு அப்படியே நான் பேப்பர் நான் வச்சுப்பேன். அந்த மாதிரி குட்டி நோட் புக் நான் வச்சுருப்பேன். இது கூகுள் இனிஷியேட்டிவில் வந்து கொடுத்தது. அதனால் எப்போவுமே இது வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து இந்த கூகுள் செக்யூரிட்டி கீ. ஸோ இதில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு செக்யூரிட்டி கீ, இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனுக்கு நான் இதில் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இதில் வந்து ஒரு யுபி கீ இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கூகுள் கீ, அதாவது டைட்டன் கீ ஒன்று இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு சின்ன ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று இருக்கும். அதனால் இதை நான் மோஸ்ட்லி நம்மளோட டேபிளில் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் சம்டைம்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அதை டக்குன்னு எடுத்து கனெக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் அப்படி இருப்போம். அண்ட் இது வந்து ஹெட்செட்டு, அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரீமில் பார்த்துருப்பீங்க, இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே ஆகும். பக்கத்தில் நல்லா காற்று அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு காற்றே அடிக்கிறது கேட்காது. இவன் ஃபேன் ரன் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் 4 பேர் சண்டை போட்டிருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்க கத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, இங்கேயே குழந்தைங்க கத்திட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிவிடும். ஸோ அதனால் இது நமக்கு ஆஃபீஸில் ஆக்சுவலி கொடுத்தது. ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அண்ட் இது நம்மளுடைய ஒரு லைக் எப்படி சொல்ல, எப்போவுமே வந்து இங்கே டேபிளில் இருக்கும் PSN கேம்ஸ் வந்து ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டேஷன் வந்து ஆனில் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதில் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கேபிள் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி இதில் தான் வந்து சம்டைம்ஸ் ப்ளே ஸ்டேஷன் ஆடிட்டுருப்பேன். ஏன்னா அங்கே நம்ம இப்போ இன் பர்சனுக்கு அங்கே போக மாட்டோம். இப்போ ஹாலில் இருக்குது அப்படின்னா நம்ம ஹாலில் போக மாட்டோம். இங்கேயும் நம்ம வந்து எடுத்து அப்படி இந்த இடத்துல கேம்ஸ் நம்ம ஆடிக்கிட்டு இருப்போம். அண்ட் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் புது கேம்ஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஜாய்ஸ்டிக்கில், இந்த PS5 ஜாய்ஸ்டிக்கில் இங்கேருந்தே ரிமோட் PSN அப்ளிகேஷன் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் ஆடிக்கலாம். அண்ட் இது நம்ம எப்போவுமே இந்த இடத்துல இருக்கும். அண்ட் 2 வாட்டர் பாட்டில், கண்டிப்பாக அந்த 2 வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு எப்போவுமே அந்த 2 வாட்டர் பாட்டில், ஒரு கூகுள் வாட்டர் பாட்டில் நமக்கு ஆக்சுவலி கொடுத்துருந்தாங்க. இந்த குட்டி வாட்டர் பாட்டில் டீசெண்டாக இருக்கும். இது நம்ம எடிட்டர் வந்து அவருடைய பேஜ், இது என்கோடர் அப்படிங்கிறது அவருடைய பேஜ். ஸோ அவர் வந்து நமக்கு கொடுத்துருந்தார், கிஃப்ட் பண்ணியிருந்தார், அண்ணா வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 குட்டி பாட்டில் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன். ஏன்னா சைபர் வாரியர் அப்படிங்கிறது நான் ஜஸ்ட் லைக் தட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பப்போ நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டிக்கர்ஸ். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், செக்யூர் யுவர் பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கர் டிசைன் பண்ணது நெட்லேருந்து நம்ம எடுத்து நம்மளோட எடிட்டர் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஓன் பிரிண்டிங் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டிக்கர்ஸ் காமிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு கீக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் லாக் யுவர் டிஜிட்டல் டோர்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஸ்டிக்கர் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டிக்கரும் வந்து நம்ம டிசைன் பண்ணது தான். அண்ட் சைபர் செக்யூரிட்டி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான ஸ்டிக்கர்ஸ். அதுக்கப்புறம் சைபர் வாய்ஸ் நம்மளுடைய லோகோ. ஸோ கண்டிப்பாக இஃப் யூ ஆர் அ சைபர் செக்யூரிட்டி வாரியர் அண்ட் யூ ஷுட் பி அ சைபர் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் வாரியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்காகவும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஒரு பார் கோடு, சைபர் வாய்ஸுக்கு ஒரு பார் கோட், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக தெரிய வரும். அண்ட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். அண்ட் அதை நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போக போக உங்களுக்கு ஏன் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தெரியும். பட் இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா யூ கெட் சம்திங். அண்ட் ஸ்கேன் பண்ணுங்கள். அண்ட் அது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஜேர்னி இன்டு டிஜிட்டல் டிஃபென்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய டேக்லைனாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம சைபர் வாய்ஸ்க்கு ஜேர்னி இன்டு டிஜிட்டல் டிஃபென்ஸ் தான் நம்மளோட டேக்லைனாக நம்ம வச்சுருக்கோம். இதுவும் நம்ம டிசைன் பண்ணது. அண்ட் டிஜிட்டல் டிஃபெண்டர்ஸ். ஸோ இது வந்து டிஜிட்டல் டிஃபெண்டர்ஸாக நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நெட்லேருந்து எடுத்து ஸ்டிக்கர்ஸ்க்காக நம்ம எடுத்து இதை வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் சைபர் வாரியர், நீங்கள் தான் சைபர் வாரியர்.
ஸோ உங்களுக்காக தான் இந்த ஸ்டிக்கர்ஸ். உங்களை இது ரீச் பண்ணும். ஆனால் எப்போ ரீச் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு டைம் வரும். அதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங். அண்ட் சைபர் வாரியர் நீங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் போய் சேரும். அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போது திங்க் பிஃபோர் யூ கிளிக். ஸோ இது நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். திங்க் பிஃபோர் யூ கிளிக் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே கடைசியாக சைபர் செக்யூரிட்டியை தமிழில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போது சைபர் செக்யூரிட்டி தமிழ் இல்லாமல் ஒரு ஸ்டிக்கர் இருக்குமான்னு கேட்டால் சைபர் செக்யூரிட்டி தமிழ். ஸோ இது நம்ம உருவாக்கின ஒரு ஸ்டிக்கர். கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கர் நிறைய பேருக்கு போகணும். அண்ட் கண்டிப்பாக இதை நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்மளுடைய என்டையர் டெஸ்க்டாப் டூல். இது மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாச்சும் நம்மளுடைய சைபர் வாரியருக்கு பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும். ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஸ்டிக்கர் நமக்கு ஐடியா வரும். அண்ட் டக்குன்னு எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ்க்காக நான் இன்னொரு குட்டிஸாக விளையாட்டுக்காக நான் ஒன்று வச்சுருப்பேன். இது என்னென்னு கேட்டால் குட்டி மேக்னெட்ஸ். ஸோ நமக்கு ஃப்ரீ டைம் போர் அடிக்கும் போது இந்த மேக்னெட்ஸ் கூட எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி மேக்னெட்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த மேக்னெட்ஸு. ஸோ இது எதுக்காகனா இந்த பேட்சுக்கு பின்னாடி நீங்கள் ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் எடுத்து போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து இப்படி உடைக்கிறது அண்ட் இப்படி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணும்பொழுது. ஸோ அதனால் இந்த மேக்னெட் ஒன்று குட்டிஸாக நம்ம பக்கத்தில் எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ அதனால் இதை இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் வச்சுருப்பேன். அண்ட் இதுதான் நம்மளுடைய என்டையர் டெஸ்க்டாப் டூ. அண்ட் இது மோஸ்ட்லி இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போவோம். அடிக்கடி எந்திரிச்சு நின்று வேலை பார்ப்போம். ஏன்னா இதை நீங்கள் ஹைட் அட்ஜஸ்டபிள் டேபிள் அப்படிங்கிறதுனால டக்குன்னு நீங்கள் ஹைட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் லோ பண்ணிப்பீங்க. நின்றுட்டு வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஸோ ஆல்வேஸ் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஹெல்த் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒர்க் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் தண்ணி அதிகமாக குடிங்க. அதே மாதிரி எந்திரிச்சு நின்று வேலை பாருங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க கார்ப்பரேட்டில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் நம்மளுடைய என்டையர் டெஸ்க்டாப் டூர். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது நான் எடுக்கணும்னு எடுக்கல. திடீர்னு ஒரு வாரியர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ஸ்ட்ரீமை பார்த்து அண்ணே உங்கள் டெஸ்க்டாப் டூர் போடுங்கண்ணே அப்படின்னு. ஸோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதுக்கப்புறம் போக போக நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்களையும் நம்ம சேனலில் பார்க்கலாம். எஜுகேஷன் விஷயங்களும் நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.